ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் குழம்பு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனுக்கு இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த மட்டனில் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இந்த கறிக்கு மட்டும், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சிடலாம். மூடி போட்டு வச்சாச்சு. இப்போது விசில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, குக்கர் 7 விசில் வந்தாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது மசாலா வறுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு எந்த மிளகாத்தூளோ இல்லை மட்டன் மசாலாவோ எந்த பொடியும் சேர்க்கல. நான் இப்போ வறுத்து தான் அரைக்க போகிறேன். அதை வறுத்துக்கலாம். நம்ம கடாய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 7-8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வறுத்துக்கலாம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. கடாயில் 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் வச்சிருக்கேன், அந்த தேங்காவையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறட்டும். ஓகே, இப்போ இந்த கடாயிலேயே குழம்பும் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். சும்மா தாளிப்புக்கு ஒரு பட்டை, கடல் பாசி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வேக வச்சிருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், மிளகாய், தனியா, சோம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய், பட்டை வகை எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்க, வாசனையே சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி மட்டன் நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த மசாலா மட்டும் நல்லா குழம்புல ஊறுறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணால் போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த காரம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. நான் மூடி வச்சிடுறேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். கிச்சன் உள்ள கரண்ட் போயிடுச்சு, அதனால் இருட்டாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு வந்துச்சு. அவள் தான் 1/4 மணி நேரம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி. சூப்பரான மட்டன் குழம்பு, வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும்.